நண்பர்களே, கடந்த 48 மணி நேரத்தில் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவில் ஏற்பட்ட பூகம்பம் உலகையே அதிர வைத்திருக்கிறது. ஒரு காலத்தில் சவுதி அரேபியாவை இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடாக பார்த்தோம். எண்ணெய் விநியோகம் முதல் கலாச்சார பிணைப்புகள் வரை பல தளங்களில் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டன. ஆனால் இப்போது நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. இந்தியா சவுதி அரேபியா மீது இவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியதாகிவிட்டது. இதை கேட்டவர் எல்லாம் திகைத்துப் போனார்கள். ஆனால் இங்கு ஒரே ஒரு கேள்வி: இந்தியா ஏன் திடீரென சவுதி அரேபியா மீது இவ்வளவு கடுமையாக மாற வேண்டியதாகிவிட்டது? உண்மையில் சவுதி அரேபியா இந்தியாவுக்கு ஒருபோதும் எதிர்பாராத பின்குத்து வைத்தது. இந்தியாவின் முதல் எதிரி நாடாக இருக்கும் பாகிஸ்தானுடன் சவுதி அரேபியா கைகோர்த்து விட்டது. கைகோர்ப்பது மட்டுமல்ல, இந்த இரு நாடுகளும் இணைந்து நேட்டோ போன்ற ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்ய தயாராகிவிட்டன. பாகிஸ்தான் மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் அதை சவுதி அரேபியா மீதான தாக்குதலாக கருதி சவுதி நேரடியாக போரில் குதிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். யோசித்துப் பாருங்கள், இதே பாகிஸ்தான் இது எப்போதும் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை வளர்த்து ஆதரித்து வந்தது. இப்போது அதே பாகிஸ்தான் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு குடையின் கீழ் வந்துவிட்டது. இது இந்தியாவுக்கு பின்குத்து வைப்பதை விட குறைவல்ல. நண்பர்களே, இது வெறும் செய்தி இல்லை. இது நம் நாட்டின் மரியாதை, கௌரவத்துடன் பிணைந்த உண்மை. இதுவரை சொன்ன வார்த்தைகளை கேட்டு உங்கள் ரத்தம் கொதித்திருக்கிறதா? ஆனால் முன்னால் வரப்போகும் விஷயங்கள் உங்களை இன்னும் ஆழமாக அசைத்துவிடும். அதனால் உங்களிடம் என் வேண்டுகோள்: நீங்கள் உங்கள் நாட்டை நேசித்தால் இந்த வீடியோவுக்கு இப்போதே லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் சிறிய ஆதரவு எங்களுக்கு பெரிதும் உதவும். மேலும் வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் கடைசியில் உங்களுக்கு புரியாத ஒரு உண்மை வெளிப்படும். பெரிய பெரிய செய்தி சேனல்களும் மறைத்து வைத்திருக்கும் ஒரு உண்மை. நண்பர்களே, உண்மையான ஆட்டம் இப்போதுதான் தொடங்குகிறது. இந்தியா இந்த செய்தியை கேட்டவுடன் தாமதிக்காமல் இவ்வளவு பெரிய பதிலடி கொடுத்தது. உலகமே வாயை பிளந்து பார்க்கிறது. முதலில் இந்தியா சவுதி அரேபியாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி மீது நேரடியாக தடை விதித்தது. இது சவுதியின் பொருளாதாரத்துக்கு நேரடியாக புண்ணாக அமைந்தது. ஏனெனில் சவுதியின் மொத்த பொருளாதாரமும் எண்ணெயை மையமாக கொண்டே இருக்கிறது. இந்தியா சவுதியிலிருந்து தனது எண்ணெயில் 16 முதல் 20% இறக்குமதி செய்கிறது. திடீரென இந்த விநியோகம் நிறுத்தப்பட்டால் அரேபியாவுக்கு ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான டாலர்கள் நஷ்டம். அவ்வளவு மட்டுமல்ல, இந்தியா மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் ஸ்டேட்டஸையும் பறித்துவிட்டது. இந்த ஸ்டேட்டஸ் வணிக உறவுகளை வலுப்படுத்துவதற்காக வழங்கப்படுகிறது. இந்த ஸ்டேட்டஸை எடுத்துவிட்டால் சவுதி அரேபியா இனி இந்திய சந்தையில் எந்தவித சலுகைகளையும் பெற முடியாது. இந்த இரண்டு நடவடிக்கைகளும் சவுதி அரேபியாவை வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கிவிட்டன. அதுவும் வெறும் 48 மணி நேரத்தில். இப்போது அரேபிய அரண்மனைகளில் அமைதியின்மை தெளிவாக தெரிகிறது. பிரின்ஸ் முகமது பின் சல்மான் உடனடியாக இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஏனெனில் இந்தியா இந்த பொருளாதார தாக்குதல்களை தொடர்ந்தால் சவுதியின் முதுகெலும்பு உடைந்துவிடும் என்பது அவருக்கு தெரியும். இந்தியாவின் இந்த நடவடிக்கைகளின் தாக்கம் அரேபியாவுடன் மட்டும் நின்றுவிடவில்லை, ஓபெக் நாடுகள் மீதும் நேரடியாக விழுந்திருக்கிறது. ஓபெக் என்பது எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு. அதில் சவுதி அரேபியா ஒரு பெரிய வீரர். ஆனால் இப்போது இந்தியாவின் அழுத்தம், ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் ஆதரவுடன் இந்த விவாதம் தீவிரமடைந்திருக்கிறது. சவுதி அரேபியாவை ஓபெக்கிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று. இது நடந்தால் அரேபியாவின் நிலை வெனிசுலா போலாகிவிடும். ஒரு காலத்தில் எண்ணெயால் செல்வந்தமாக இருந்த நாடு ஓபெக்கிலிருந்து வெளியேறிய பிறகு பிச்சைக்கார நாடாகிவிட்டது. இதே பயம் இப்போது சவுதியின் தலையில் சுற்றுகிறது. மறுபுறம் இந்தியா மற்றொரு ராஜதந்திர மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆடியிருக்கிறது. சவுதி இந்தியாவுக்கு விலகினால் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்தை UAE கட்டிப்பிடித்து விட்டது. வெறுமனே கட்டிப்பிடிப்பது மட்டுமல்ல,
யுஏஇயுடன் இதுவரை இல்லாத மிகப்பெரிய எண்ணெய் அல்லாத முதலீட்டு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டது. இந்த ஒப்பந்தம் அரேபியாவின் கண்களில் முள் போல குத்தி இருக்கிறது. ஏனெனில் வளைகுடாவில் சவுதியும் யுஏஇயும் பழைய பகைவர்கள். இப்போது இந்தியா யுஏஇக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்து சவுதி அரேபியாவுக்கு இரட்டிப்பு அடி கொடுத்திருக்கிறது. ஒரு பக்கம் எண்ணெய் தடை, மறுபக்கம் மிகப்பெரிய ஒப்பந்தத்தை பறித்தல். இது எதிரியை பொருளாதார போரில் அழிப்பது போலாகும். ஆனால் உண்மையான ஆட்டம் இன்னும் மிச்சம் இருக்கிறது. சவுதி அரேபியா பாகிஸ்தானுடன் கைகோர்ப்பதற்கு பின்னால் உள்ள நோக்கம் வெறும் நட்பு மட்டுமல்ல. உண்மையில் சவுதி அரேபியா பாகிஸ்தானிடமிருந்து அணு ஆயுதங்கள் வரை சென்று சேர விரும்புகிறது. பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுதம் பெற்ற நாடு. சவுதிக்கு அப்படியான சக்தி இல்லை. சவுதியின் கண்கள் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களின் மீது இருக்கிறது. அதன் மூலம் முஸ்லிம் நாடுகளின் கலீஃபாவாக ஆக வேண்டும் என்று. அதனால்தான் அரேபியா பாகிஸ்தானை தனது பாதுகாப்பு பங்காளியாக ஆக்கியிருக்கிறது. ஆனால் இந்த சாணக்கியம் அமெரிக்காவுக்கும் கண்ணை குத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அரேபியா அணு ஆயுதங்களை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் அது உலகுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்று. இந்தியா இந்த முழு சாணக்கியத்தையும் முன்கூட்டியே உணர்ந்தது. அதனால்தான் அரேபியாவின் பொருளாதார வேர்களை தாக்கியது. எண்ணெய் இறக்குமதி மீதான தடை, மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் ஸ்டேட்டஸ் ரத்து, யுஏயுடன் உறவு வலுப்படுத்தல், இந்த 3 நடவடிக்கைகளும் சவுதி அரேபியாவை முற்றிலுமாக சுற்றி வளைத்துவிட்டன. இப்போது அரேபியாவுக்கு விருப்பங்கள் மிக குறைவு. எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் இந்தியாவுடன் பகை இல்லை என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், பாகிஸ்தானுடன் இணைந்து எடுத்த நடவடிக்கைகளின் தாக்கத்தை உலகம் பார்க்கிறது. இந்தியாவில் இந்த செய்திக்கு பிறகு மக்களின் கோபம் கொதித்து எழுகிறது. எங்கு பார்த்தாலும் சவுதி பொருட்களை புறக்கணிக்கும் இயக்கம் தொடங்கிவிட்டது. சமூக வலைதளங்களில் புறக்கணி சவுதி, இந்தியா முதலில் போன்ற ட்ரெண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த கோபம் வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல, இது ஒரு வலிமையான செய்தி. இந்திய மக்கள் தங்கள் எதிரியை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். அதனால்தான் இந்திய அரசின் முடிவுகளுக்கு நாடு முழுவதும் பெரும் ஆதரவு கிடைத்து வருகிறது. கடைசியாக படம் தெளிவாக இருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டின் இந்தியாவுக்கு இனி எந்த நாட்டின் தேவையும் இல்லை. ஒரு காலத்தில் உலகம் நினைத்தது அரேபியாவின் எண்ணெய் இல்லாமல் இந்தியா இருக்க முடியாது என்று. ஆனால் இன்று இந்தியா நிரூபித்து விட்டது எந்த நாட்டின் பிளாக்மெயிலிங்குக்கும் தலைவணங்காது என்று. இது வெறும் பொருளாதார அல்லது அரசியல் போராட்டம் இல்லை. இது இந்தியாவின் ஆத்ம நிர்பர், ஆத்ம கௌரவத்துக்கான போராட்டம். சவுதி அரேபியா பாகிஸ்தான் போன்ற தோல்வியடைந்த நாட்டுடன் நின்று இந்தியாவுக்கு துரோகம் செய்தது. அணு ஆயுதங்களின் ஆதரவுடன் உலகை அச்சுறுத்த நினைத்தது. ஆனால் இந்தியாவின் எதிர்ப்பில் எடுத்த வலிமையான நடவடிக்கைகள் சவுதியின் சாணக்கியத்தை சாம்பலாக்கிவிட்டன. எண்ணெய் மீதான தடை, மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் ஸ்டேட்டஸ் ரத்து, யுஏஇயை தன் பக்கம் இழுத்தல், இவை வெறும் ராஜதந்திரம் இல்லை, மூலோபாய மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ். இந்த நிகழ்வு உலகுக்கு ஒரு செய்தியை அளிக்கிறது. இந்தியா இனி புதிய இந்தியா. இது மௌனமாக பொறுத்து கொள்ளும் நாடு இல்லை, காயத்துக்கு இரட்டிப்பு சக்தியுடன் பதிலடி கொடுக்கும் நாடு. பாகிஸ்தான் சவுதி நட்பு எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் இந்தியாவின் ராஜதந்திர சாணக்கியம் இரண்டுக்கும் பேரழிவாக மாறும். இன்றைய நிலை இப்படி இருக்கிறது. சவுதி அரேபியாவுக்கு முன்னால் 2 வழிகள் மட்டுமே இருக்கின்றன. இல்லையெனில் பாகிஸ்தானின் பிடிவாதத்தை விட்டுவிட்டு இந்தியாவுடன் உறவை சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் சர்வதேச மேடைகளில் மேலும் தனிமைப்பட வேண்டும். பாகிஸ்தான் ஏற்கனவே வறுமையில் மூழ்கியிருக்கிறது. அரேபியாவும் அதனுடன் நின்றால் வரும் காலத்தில் இரு நாடுகளும் பொருளாதார பேரழிவு, அரசியல் நிலையின்மை நோக்கி செல்லும். இந்தியா இந்த மூலோபாயத்திலிருந்து ஒரு பெரிய பாடத்தை கற்றிருக்கிறது. உலகில் தன்னம்பிக்கையுடன் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் நாடே நிலைத்து நிற்கும். இது வெறும் சவுதி அரேபியாவுக்கோ பாகிஸ்தானுக்கோ மட்டும் எச்சரிக்கை இல்லை. இந்தியாவின் இறையாண்மையை சவால் செய்யும் அனைத்து சக்திகளுக்கும். நண்பர்களே, வரலாறு சாட்சி, இந்தியா எப்போதும் அமைதி, ஒத்துழைப்பு பாதையையே தேர்ந்தெடுத்திருக்கிறது.
ஆனால் யாராவது அதன் எல்லைகளையோ அல்லது ஆத்ம கௌரவத்தையோ காயப்படுத்தினால் இந்தியா கடுமையான பதிலடி கொடுத்திருக்கிறது. இந்த நிகழ்வும் அதே பாரம்பரியத்தின் அடுத்த இணைப்பு. இந்தியா காட்டியிருக்கிறது, இது இனி உலக சக்தியாக மாறும் பயணத்தில் இவ்வளவு தூரம் வந்துவிட்டது. எந்த நாட்டின் சாணக்கியமும் அதை தடுக்க முடியாது. ஆகவே வரும் காலத்தில் சவுதி அரேபியா தனது முடிவுகளில் பிடிவாதமாக இருக்குமா அல்லது இந்தியாவின் சக்தியை பார்த்து வளையுமா, அதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, இந்த மொத்த நிகழ்வுகளிலிருந்து உலகுக்கு தெளிவான செய்தி வந்திருக்கிறது. இந்தியாவுடன் மோதுவது அவ்வளவு எளிதல்ல. இதுதான் புதிய இந்தியா நட்பை பேண தெரியும். ஆனால் துரோகத்துக்கு பழிவாங்கவும் தெரியும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது? வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் மணி சின்னத்தையும் ஆக்டிவேட் செய்யுங்கள். அதனால் எங்கள் வீடியோக்கள் எதையும் மிஸ் செய்யாமல் நீங்களே முதலில் பார்க்கலாம்.